ஒரு பட்டனை அழுத்தும் போது மடகாஸ்கர் கரப்பான் பூச்சிகளுக்கு என்ன அது நேர்மை அல்ல. இந்த முட்டாள்தனமான பட்டன்களின் காரணமாக அதை எடுத்துக்கொள். மூர்க்கமான பட்டனை. என்ன நடந்தது இப்போ? ஓ, இன்னொரு விஷயத்தை நான் பெற போறேன் போல இருக்குது. வாய் வாய். ஆட்டுக்கூவல். ஆமா, கரப்பான் பூச்சிகள் ரத்து செய்யப்பட்டது போல இருக்கு. கொஞ்சம் கோக் குடிப்போம். ஓ ஆமாம், இது அற்புதம். நான் இந்த பெரிதான குப்பியில எல்லா கோக் பாட்டில்களை பிடிச்சு போட்டால் அதுக்கு மேல சில குளிர்ச்சியா இருக்கும். சூசி, நீ உன்னை பார்த்து நீங்க முழுமையா ஈரமாறீங்க. நீங்க உண்மையில அந்த அனைத்து கோக்கள் குடிக்கல இல்லையா? என்ன பேசுறீங்க? ஓ இல்ல, அந்த பொத்தானிக்கு எதா நடக்குது. இது சிலிண்டர் ஆக்கி. அதை மட்டுமல்லாமல் யாவற்றையும். ஓ வாவ், உங்களிடம் நிறைய மென்டோஸ் மிட்டாய் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு கோலா நீரூற்று நேரம். வாழ்த்துக்கள். இந்த நீரூற்று கொஞ்சம் மிகுதியானது. நாமதிகத்தில் இதை நிறுத்த வேண்டியுள்ளது. ஆனால் நான் உங்களுக்கு எச்சரிக்க வேண்டும், இது மிகவும் கனமாக உள்ளது. ஹூ ஆம் கேக் உங்கள் தலையை விட பெரியதாக இருக்கிறது. என்ன வண்ணம் விசித்திரமாக இருக்கிறது. ஆஹா, இது உண்மையிலேயே அற்புதமானது. இது உண்மையிலேயே ருசியாக உள்ளது. இதனுடன் ஒரு மெழுகுவர்த்தியும் உள்ளது. அதனுடன் என்ன வருகிறது? அலோ, உதவி, தீ. அங்கே என்ன நடக்கிறது? ஆமாங்க, கேண்டியின் நிலை சரியாக இல்லை. இந்த பிரச்சனையை விரைவாக தீர்க்க வேண்டியது அவசியம் என்று நினைக்கிறேன், மற்றும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று புரிகிறது. டெர்ம் மற்றும் பீட் எங்களுக்கு உதவுவார்கள். பீட், என்னை உதவிகரமாக செய். இந்த தீயை அணைக்க. அருமை, உங்கள் உதவிக்கு புதிய நன்றி. இங்கே வெப்பம் அதிகமாக இருந்தது, ஆனால் இப்போது நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன். Mozzarella candy and want Susie me. இதை செய்து நீ ஏமாற்ற வேண்டாம். சிவப்பு பொத்தான் சிறந்த தேர்வு. ஆனா ஒரு விஷயம், பொக்கான் வெடிக்க அவ்வளவு நேரம் இல்ல. அதனால சூசி, இந்த எல்லா கொத்துக்களையும் நீயே எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் நானே. இந்த கர்னல்கள் மிகவும் கடினம். எனது பல்லுகளாலும் இதை கையாள முடியவில்லை. இவை பற்களை திருப்பி இடங்களில் வைக்க வேண்டும். என் வாயில் ஒரு துளை மட்டும் இருப்பதால் நான் வாழ முடியாது. அனைத்தும் தயாராக உள்ளது. சரி, இப்போதிலிருந்து பாப்பிங் செய்ய தொடங்குவதற்கு ஒருபோதும் மிகவும் தாமதமாகாதுன்னு நினைக்கிறேன். இந்த வெப்பமெல்லாம் எங்கிருந்து வந்தது? இங்கே ஏன் இவ்வளவு காய்ச்சல்? நான் வியர்க்கின்றேன். வாவ், இப்போது எனக்கு பாப்கார்ன் கிடைக்கிறது. சூப்பர். எனக்கு கூட சில கிடைக்கிறது. இது ரொம்ப குளிர்ந்ததும் சுவையாகவும் இருக்கு. ஹே சல்சி, அங்கே என்ன நடக்குது? அந்த வெக்கிளி பொரியெல்லாம் எங்கே இருந்து வருகிறது? அழுதே, இது அதிகம். இது மிகவும் சூடாக உள்ளது. உதவுங்கள். அது போதும், நான் உயிரோடே எரிந்தே போக போகிறேன். டாண்டி, என்னை காப்பாற்று, தயவு செய்து. யாராவது வந்து என்னை காப்பாத்தினா நான் நல்லா எரிந்தே இருக்கும். போகிறேன். மஞ்சள் பொத்தானே, நீயே சாவி. கடைசி. சுயிசி உங்களை கொஞ்சம் புத்துணர்ச்சி பெற அனுப்பினார். ஐயோ, அது வலிக்கிறது. ஆனா இந்த ஐஸ்க்கு நன்றி. இங்கே வண்டி வெப்பமில்லை. இப்போது நான் எந்த கவலையும் இல்லாமல் என் சுவையான பொப்கார்னை சாப்பிடலாம். கேண்டி, உன் பார்ப்பொத்தானை அழுத்தும் நேரம்.
உங்க கவனத்தை ஈர்க்கிறது எப்படி எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பொத்தானை அழுத்துங்களேன். ஐயோ, அது வலிக்கிறது. சரி, எனக்கு புரிந்தது. கத்த வேண்டாம். என் ஆசைகள் மற்றும் கனவுகளை அத்தனைமையும் பச்சை பொத்தானில் போடப் போகிறேன். ஓ இல்லை, அவர்களா? எனக்கு சிலந்திகள் வெறுப்பு. இல்லை தயவு செய்து ஓ, எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக ஒரு சவாலாக அவங்களை ஊற்ற வேண்டுமென்றால். ஹே சிறியவர்களே, என் தோழிக்காண்டியை சந்திக்க விரும்புறா? அவளை நீங்கள் காணும் நேரம் வந்துவிட்டது. போதும், நிறுத்து. நான் உன்னை வேண்டுகிறேன். அவங்க நிறைய இருக்காங்க. நான் என்ன செய்ய வேண்டும்? முடியாது. நான் கொசுக்களுடன் அதே பெட்டியில் இருக்க முடியாது. என்னை இங்கிருந்து வெளியே தூக்கி விடுங்கள். எனக்கு நினைக்கிறேன் தட் இறந்துச்சமும் பிரகாசமான முடியை மிகவும் விரும்பியது. ஆனால் நீண்ட நேரம் அல்ல. நீங்கள் ஒரு காலனியால் ஏதேனும் கரப்பான் பூச்சியை களையலாம். இதோ. ஆமா, அதை நான் இன்னும் பெற்றேன். உன்னுடைய ஸ்னீக்கர் எனக்கு இல்லை, ஆனால் எனக்கு இந்த வெள்ளை சிவிட் இருக்கிறது. இதுவே போதும். எங்கே இருக்கிறாய் நீ அருவருப்பான பூச்சி? அங்கே ஒன்று மூட்டுக்கு மேல் இருக்கிறது. நான் உன்னை பிடிக்கப் போகிறேன். இது என் பிரச்சனைகளை தீர்த்து விட்டது போல் இருக்கிறது. சில கரப்பான பிவிஏகளை ஒழிக்கிற நேரம் இது. கேண்டி, நீ இந்த பொருளுக்கு உள்ளே சுவாசிக்க முடியாது. இது மரணம் உண்டாக்கும். இங்க கெஸ் மாஸ்க் பிடி. இலக்கியம். அப்படி போடக்கூடாத கமைகள் உட்பரப்ப வேண்டாம் என்பதை எல்லோரும் அறிவார்கள். சரி, சிலந்திகள் தயாராகிவிட்டீர்களா? விடு. முடிஞ்சது. எனக்கு அப்படி தோன்றுகிறது. சுசி, பொத்தானை அழுத்துப்பது உன் திருப்பு. எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு ருசியான ஏதாவது கிடைக்குமா? தயவு செய்து. எப்படி முடியாது? உங்க பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குதே. பெட் ஆஃப் த்ரூம் சின்னதா உள்ள. அவ்வளவுதானா? இது எவ்விதமாயினும் ஒரு நகைச்சுவையா? அதை விட சிறிய வருகையை நான் எப்போதும் பார்த்ததில்லை. ஆனா இது இன்னும் ரொம்ப சுவையா இருக்குது. சாஸ் பத்தி என்ன? எனக்கு கொஞ்சம் வேண்டும். ஓ, அங்க நிறைய சாஸ் இருக்கும். எனக்கு என்ன தவறு நடந்தது? அலட்சியம். நன்றி. இதிரவல தெரிவ என்ன வேண்டும்? கேண்டி, நீ காண்றியா? நீக்கு சினம் வருதா? என்னையும் கிளிக் செய்ய வேண்டிய நேரம் இது. இறுதியில் யாரோ ஒருவருக்கு அருமையான பரிசு கிடைச்சது. கேண்டி, ஒட்டுமொத்த பணத்தை பெற்றீர்கள். எனக்கு பிரச்சனை இல்லை. இங்கே பிடி. அன்னைக்கு நான் பணக்காரனாகிறேன். எனக்கும் கொஞ்சம் கொடு. சிறிது மட்டும். அது கனமாக இருக்கிறது. இதற்கு என்ன செய்ய வேண்டும்? சரிதான். நீங்கள் என்னை கூண்டிலிருந்து வெளியேற உதவுவீர்கள். சுதந்திரம். நிகழ்ச்சியா? ஆமாம், ஒரு நாள். பார்த்ததற்கு நன்றி. எனக்கு தோணுகிறது நான் முடிவில்லா சாக்லேட்டை உருவாக்கப் போகிறேன். அது ஒருபோதும் குறையாது. உங்க கிண்ணத்தில் போதுமான பொருட்கள் உண்மையில் இல்லை என உணர்கிறேன். இல்ல, நீ ஒன்றையும் இரகசியமாக்குவாய். நான் எல்லாம் தயாரா? அச்சச்சோ, சாக்லேட்ல ஏதோ பிரச்சனை இருந்தது போல் தெரியுது. அது நகர்கிறது. வாவ், நமக்கு சாக்லேட் வெடிப்பு கிடைச்சது. உன் முகம் முழுவதும் சாக்லேட். நீயும். அது வினோதமாக இருக்கு. எனது ஐபோனும் சாக்லேட் பாரில் போல் பழுப்பு நிறமாக மாறிவிட்டது. இது சாக்லேட் ரொம்ப ருசிகரம். உக்ரிந்தாங்க, நீ எல்லாம் என்னடி பழி பேசுற? நானும் முயற்சி பார்க்கிறேன். அது அற்புதம். பாத்து, நேர்மறை பொண்ணு. நன்றி. வாவ். என்னிடமும் அதேதான். நாமில் ஒருவர் சாக்லேட் வச்சிருக்க முடியும். என் கல் ரொம்ப சுவையாக மூடுகிறது. எனவே அது எனக்கு இருக்குமென நம்புகிறேன். அதை முயற்சி செய்யுங்கள். எனக்கு சாக்லேட் கிடைச்சது.
எனக்கு தங்கம் அவசியம் இல்ல. என்னிடமா ஒரு சாக்லேட் பார் இருக்கிறதா? உறுதியாக அறிய விரும்புகிறேன். ஓ, உங்களுக்கு பிடிச்சதா? இது சாக்லேட்டா? இல்லை, எனக்கு என் முழு பற்களும் உள்ளன என்பது எனக்கு தெரியும். அதில் கடிக்கிறது. ஆமா, நீ கொஞ்சம் சேதம் பண்ணுக்கிறேன். ஆனால் கவலை வேண்டாம், எனக்கு என்றே ஒரு திட்டம் இருக்கிறது. இது உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் பல் வைத்தியம் பற்றி பயிற்சி பெற்றிருக்கிறேன். வாயை அகலத்துல நான் நன்றாக சரி பண்ணுவேன். பயன்படுத்தி நான் செய்வேன். மிக்க நன்றி. உங்களுக்கு செல்வாக்காக உள்ளது. இதுவெல்லாம் நாளைய வேலை. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையல் அலெக்ஸ் நாம் கொஞ்சம் மூடுறதே லிவ்ஸ் சிமிலர் சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, இது எழுது. ஓ இல்லை, எனக்கு கார மிளகாய் வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதை நான் மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் என்று நம்புகிறேன். அதை அவர் பார்க்கட்டும். சரி, உங்க மூடியை உயர்த்துங்கள். எனக்கு ஒரு சாக்லேட் மிளகாய் இருக்கிறது. இல்லை, எனக்கு உண்மையான ஒன்று இருக்கிறது. அது காரமா இருப்பதில்ல, ஆனால் அதை நீங்களே தெரிஞ்சிருந்தீர்கள். நான் என் இனிப்பு மிளகாயை சுவைக்க விரும்புகிறேன். எனக்கு தெரிகிறது, நான் தானே அடுத்தவன். சமாதானம். அது வித்தியாசமா இருக்குது. அது மிளகாய் காரமா இல்ல. பாரு, இது சாக்லேட் நிறைஞ்சிருக்குது. காத்துரு, பார்ட்டி உனது சரிதானா? மிளகாய் என்ன பண்ணுவேன் தெரியல. என்னிடம் நான் நினைக்கின்றேன் கொஞ்சம் தண்ணீர் இதுக்கு சரியாக இருக்கும். இது சூடான நீர். மன்னிக்கவும். உரிமையாவே உதவிதான். இங்க நான் ஒரு முழு பக்கெட் பால் உங்களுக்காகவே கொண்டு வந்தேன். சிறிய ட்ரைட்கள். நான் ஏற்கனவே நன்றாக இருந்தேன், அலெக்ஸ். ஒரு பப்பட் குழு. இவ பழுப்பு குறைப்பு மிக அருமை. உண்மையானவை என்று நினைக்கிறது விசித்திரமாக இல்லை என்று நினைக்க முடியுமா? அதில் ஒன்றாவது சாக்லேட் இருக்க வேண்டியதில்லை என்ன? நான் ஏன் ஒன்றை முயற்சி செய்தேன். அது உண்ண தகுந்ததாக இல்லை. பாருங்கள், அதில் கேள்விக்குறி வரையப்பட்டுள்ளது. சுவாரஸ்யமானது. என்னுடைய இதிலும் ஒன்று இருக்குது. நிற்க வையுங்கள். அதுதான் நான் பேசிக் கொண்டிருந்தது. எனக்கு ஒரு பொம்மை இருக்கு. சாக்லேட் காக். பச்சல் சிங்கரிமா கொண்டுள்ளேன். சிதி ஒரு கனவு நனவாகும். பால் சாக்லேட் டின்ஃபிஸ்டமானது. ஓ, ஹேடி சாக்லேட் ஒன்று என் பாப்படத்தை அணைக்க மறுபடியும் செல்ல வேண்டும். இது ஒரு சீரான அச்சு. இதுல நான் என் சாக்லேட்டை ஊற்றி ஒரு குளிர்ந்த பார் பெற முடியும். அனுப்புறதுக்கு ஒரே விஷயம் மட்டுமே இருக்குது. முடிஞ்சது. இப்போது எனக்கு அற்புதமான சாக்லேட் பாப்பெட் உள்ளது. எனக்கு ஒரு பெருச்சுக்கு முயற்சி செய்ய விடுங்கள். என்ன நடக்கலாம் செய்? நீ எங்க கூட இருந்து அதிகமா பொறாமைப்படாமல் பார்த்துக்கீங்க. நீங்கள் பேராசைக்காரர். என்னால் ஏனோ இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எங்களிடம் கோபம் இருக்கிறது. அதை என் பாப்பட்டிலேயே ஊற்றலாம். பார்பி செய்த அதே வழிமுறைகளை பின்பற்றினால் போதுமான. அவருக்கு 4 கிடைச்சதை விட சிறந்தவை அவருக்கு கிடைக்காது. இனிய இரவு. அதை பார்ப்போம். நீங்கள் செய்திருப்பீங்களா? அப்படி அர்த்தம் செய்யல. என் சுவையான கோகா கோலா பாப்சிகள் அதிநீவிரமாக சாப்பிட தயாராக இருந்தேன். நான் அதை சுவைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆமா, நான் ஃபங்க்ஷன்ஸ் கொள்ளலாம். அதுக்கப்புறம் அந்த பொருள் ரொம்ப ஒட்டிக்கொள்ளுது. நானும் சாக்லேட் சாப்பிட விரும்புறேன். நீ செட்டா செய்ய முடியாததால நானே எடுத்துக்கொள்கிறேன். சரி, உனக்கு தெளிவாக எனது உதவி தேவை. அது பரீட்சையாக இருந்தது என்னன்னு நினைக்கிறேன். 2 மிகச் சிறப்பு. ஒரு காக்டஸ். என்னை வேற என்ன தேவை? என்னிடமும் ஒரு காக்டஸ் இருக்கிறது. வாவ், முட்களோட. அரிரி, அந்தவைகளை மிகவும் கூர்மையாக இருக்கிறேன். அப்படியே நீ ஜியோஸை பார்த்துக்கொள்ளும் போது நான் புரோக்கனா இருக்கணும். அருமை. நானே எனது ஊசிகளை சாப்பிட போறேன். சுவையானது. இவை முழங்கள் அல்ல, இவை சிறிய குக்கி துண்டுகள். இது என்னுடைய கடைசி ஒன்று. முதலில் நான். அடடே, இப்படி அது போன்றவை அதிகம் இல்லை.
நல்லது, எனக்கு இன்னும் என் காக்டஸ் உள்ளது. இது அதிசயமாக அதிகமாக சாப்பிடுங்கள். அமைதி. அவர் இந்த காண்டூர் உண்மையானது, எனவே அது எளிதா இருக்காது. ஆனால் என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறதா? இந்த ஊசிகளும் என்னை அறுத்து விடாமல் பாதுகொள்ள நான் அவற்றை சறுக்க வேண்டும். ஆனம், அவர்கள் அனைவரும் நேராக பின்னால் பறந்து வருகின்றனர். சுத்தனைக்கு ஒன்றும் கவனிக்கல. என்ன முன்னால் ஒரு கரும்புள்ளிகள் இல்லாத கற்றாழை உள்ளது. ஃபலிக்ஷா, ஏன் அதை கடிச்சு உறிஞ்ச வேண்டும்? அதிலிருந்தே சுவையாக சாறு பெற முடியுமானால் சாறு. அதுக்கென எனக்கு ஒரு சிறப்பு உபகரணம் கூட உள்ளது. இது மோசமாக இருக்கிறது. அதை எனக்கு கொடு. நான் ஒரு சிப்பை குடிக்க விரும்புகிறேன். என்று செய்துவிடு. அனைத்தையும் பெற்றுக்கொள். ஐயோ, நான் இருக்க போறேன். நான் உனக்கு அது அருவருப்பானது என்று இது தான் நடக்கிறது. சொல்லியிருக்கலாம். நான் யூனிவர்சிட்டி பார்த்த கெஃப் ஜோஸ். அரே, ஒரு புதிய ஐபோன். உனக்கு உண்மையான ஒன்று இருந்தா எனக்கு சாக்லேட் ஒன்று இருக்குது. இது 100% சாக்லேட். பாருங்க, இது உலகின் முதல் வளைந்த ஐபோன். மேலும் இது தின்பதற்கையாகவும் உன் சாக்லேட் ஐபோன் எனக்கு கிடைச்சதையும் விட somehow நல்லதா? இல்ல. குள் என்பது எப்பொழுது உங்க போனை பயன்படுத்தி காண்டி தோன்ற செய்யலாம் என்பதில் தான் உள்ளது. எனக்கு வேண்டியது எல்லாமே என் தட்டுல இருக்கும். அதை நான் தான் முயற்சி பண்ணலாமா? அது இல்லை. நான் எனக்கே இன்னும் அழகாக விரும்புகிறேன். ஓ, நான் ஒரு கரப்பான் பூச்சி சாப்பிட விரும்பல. அலெக்ஸ், உனக்கு இதோ. நானும் முன்னர் இல்ல என்றதுக்கு மன்னிக்கவும். நன்றி என்றார். இல்ல, வெறுக்க தகுந்தது. என்ன ஒரு கனவு. அலெக்ஸ், இது உன் தலைமேல். இல்லை, உன்னை என் மேல சாப்பிட நான் சம்மதிக்க மாட்டேன். விலகி. இப்போது அது மறைந்து விட்டது. இன்றைக்கும் நடந்ததை மறந்துவிட வேண்டாம் என்று நினைக்கிறேன். பார்பி, பாரு, இது நன்றாக இருக்கின்ற கேமரா. எனது படம் எடு. நல்லாகவே திறந்து இருக்கிறது. நீ என்ன ஒரு புகைப்படம் எடுக்கிறாய்? சரி, இங்கு விஸ்தீராக இருக்கிறீர்கள். என்ன முகம்? என்ன? எனக்கு காண்பி. என்ன? இது உன் தவறு. நான் உங்களின் நல்ல படம் எடுத்தேன். கவலைப்பட நேரமில்லை. எனக்கு ஒரு சாக்லேட் கேமரா இருக்குது. அதை நீங்க பாத்தீங்களா? அது என் கண்ணாடிய சாக்லேட் ஆக்கி விட்டது. பிடித்ததன் போல. ஆனால் நான் மகிழ்ச்சியுடன் அவற்றை பருகுவேன். நீங்களும் எனக்கு சாந்தமா இருக்கவும் விட மாட்டீங்க. உங்களை மறந்து விடுகிறேன் நண்பா. என் செருப்பு சாக்லேட்டா மாற்றுவேன். ஹலோ, இப்போ 1 டன் ஷூ தான் எங்களுக்கு உள்ளது. ஆனா வழுது மிகவும் விலை மதிப்பு. அத்தி, கொஞ்சம் சாப்பிடலாமா? தயவு செஞ்சு நான் உங்களுக்கு என் கேமராவை தர்றேன். ஓ, ஒப்பந்தம் இல்ல. அப்போ உன் பைகை திருடுகிறேன். நீ அவ்வளவு துணிவில்ல. குளிர்ச்சி. என்ன நடந்தது? அப்படி நான் அதை எதிர்பார்க்கல. ஆனா அது எனக்கு சுகமா உள்ளது. இவ்வளவு ருசியாக இருக்கும் என யாருக்கு தெரியும்?